குளிருது 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 ஃபுல்லா ஸ்னோ வந்துருச்சு. பாப்பா வேற லெவலு பாருது வாய் உதருது எல்லா இடத்துலயும் ஸ்னோ வந்துருச்சுங்க. ஒரு ஃப்ரீஸான லேக்குங்க. ஐயோ அணி இவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கப்புறம் உயிரோட எப்பவும் இல்லையானு தெரியலையே. எப்படி போறது? ரொம்ப கையால நடக்குதுங்க. IBVF வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிராங் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கோம். இங்க இருந்து நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஷீலா பாஸ் போக போறாங்க. ஷீலா பாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டவாங் வந்துருங்க. ஸோ டவாங் வந்து வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் எபிசோட் இங்கே தான் முடிச்சிருந்தோம். ஸோ இங்க பாருங்க பீஃப், இந்த தம்பியோட சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதனால நிதிஷ் ப்ரோ இருக்க எலக்ட்ரானிக் பப்பை வச்சு சைக்கிள் காத்தடிச்சுட்டு இருக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம தானோஸ் ரெடியாக தான் இருக்கா கிளம்புறக்கு. மிமிக்கவும் ரெடி தாங்க. இந்த பம்பை தூக்கி உள்ள வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பல. வாங்க வீஃபை மோட்டோ பிளாகிங்ல அப்படியே கண்டினியூ பண்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க போவோம். பாய். இந்த பையனுக்கு தாங்க சைக்கிள் காத்தடிச்சு கொடுத்தோம் பீஃப். சரி ஓகே பீஃப், வாங்க அப்படியே கிளம்பலாம். க்ளவுஸை போட்டுக்கலாம் பீஃப், இல்லைன்னா குளிரும். கொஞ்சம் கதகதப்பாகவே வச்சுக்கலாங்க. இங்கே வந்து வெயிலில் இருந்து நல்லா உடம்பு சூடு பண்ணியாச்சு பீஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கெல்லாம் வந்து பீஃப் செம்மையாக குளிருங்க. பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா சிறு 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 தான் பீஃப் இருக்கும். ஐயோ கூட பேசிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேங்க. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மேப் எடுத்து மாட்ட மறந்துட்டேங்க பீஃப். இங்கே பாருங்க, எல்லாமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான் வராங்க. பெரிய பெரிய டக்கா தூக்கிட்டு வராங்க பீஃப். இவங்களாம் பார்த்தீங்களா இங்கே வந்து பார்டர் செக்யூரிட்டிக்கு நிற்கிறாங்க. சைனாவோட பார்டர் இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. சைனா, பூட்டான், நேபாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தாங்க இருக்குது. இந்த அருணாச்சல் பிரதேசம் சுற்றி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், மலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குடப்பா. அழகாக இருக்குது பீஃப். அப்படியே கொஞ்சலாம் போலயே செல்ல குட்டி மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க. அங்கே பாருங்களேன், எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ பீஃப். இப்போதானே கிறிஸ்மஸ் கூட செய்ய பாருங்க. ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் ஆன் தி வே பீஃப். அந்த இடத்துல பாருங்க, அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து அந்த டாப்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ வந்துடும். நம்ம வந்து அந்த வேலை போய்கிட்டு இருக்கோம் பீஃப். இப்போ ஐயோ ஐயோ ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க இந்த இடத்துல. மற்றபடி நல்லா தாங்க இருந்துச்சு. இவ்வளோ நேரம் ரோடு சூப்பராக தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. 90 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வண்டி பாட்னாலேருந்து எடுத்து எவ்வளோ ஓடிக்கணும் பார்த்தீங்கன்னா 1187 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பீஃப். கொஞ்சம் பெரிய ஆர்மி கேம்ப் வச்சுருக்காங்க. ஷீலா வாரியர்ஸ் மெமோரியல் மாதிரியா இல்லைங்க, மிலிட்ரி ஸ்டேஷனுங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா பீஃப், வெல்கம் டு பைக் சக்காக்கி 11,246 ஃபீட்டு. வேற லெவலுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஆல்டிடியூட் பிளேசஸ் நம்ம வர ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே பாருங்க வியூஃப், எப்படி அந்த இடத்துல இந்த பாறை தொங்குதுன்னு. பாறையை குடஞ்சு இந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்க. பா வேற லெவல்ல வியூஃப். ஐயோ பா, என்னங்க இது? ஐயோ பீஃப் வேற லெவல்ல இருக்கு பீஃப், வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்களா அப்படியே சூரியன்லாம் சுத்தமா மறைஞ்சு போச்சுங்க பீஃப். மறைஞ்சு போச்சுங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி பீஃப் மேகமெல்லாம் பாருங்க இங்கேயே தாங்க இருக்கு. பக்கத்திலேயே ஒட்டி சுத்திட்டு இருக்கு பீஃப். நம்மள ஒட்டி இருக்கு பீஃப். இந்த ஹைட்ல டாப்புக்கு வந்துட்டோம் பீஃப். டாப்புக்கு வந்துட்டோம். வேற லெவல்ல இருக்கு பீஃப். அழகா இருக்கு பீஃப். இடமெல்லாம் பாக்குறதுக்கு பா என்ன அழகு. இந்த இடம் பாருங்க பீஃப். ஒரு டாப்புக்கு வர போறதுனால அதுக்கு முன்னாடி எப்பவுமே இப்படி இருக்கிறது வழக்கம் தான். இது வந்து அவங்க பழைய காலத்து முறையில அவங்க வச்சிருப்பாங்க. அதை விட டாப் ஒரு இடத்துல வர இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அழகா கொஞ்சம் வச்சிருப்பாங்க பீஃப். அங்க வந்து ஃபுல்லா ஸ்னோ வந்துடும் நினைக்கிறேங்க பீஃப். நம்ம கீழேயே ஸ்னோ இருக்குதுங்க அங்கங்க. அங்க பாருங்க பீஃப், அந்த இடத்துல கோடு கூட இருக்குது பாருங்க. அங்கங்க ஸ்னோ லைட்டா அப்பி இருக்கு அந்த இடத்துல. பா பீஃப் ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எதார்த்தம் வந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க பீஃப், இங்க ஃபுல்லா ஸ்னோங்க. அப்பா ரோட் சில்லிங்க பாருங்க பீஃப். எல்லா இடத்துலயும் ஸ்னோ வந்துருச்சுங்க. இன்னும் ஷீலா பாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஆனா இப்பவே எல்லா இடத்துலயும் ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ ஸ்னோவா? அப்ப மேல அப்பா சொர்க்கத்துக்குள்ள போப்பாரு. கடவுள் என்ன சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போப்பாரு.
வேற லெவலு வியூ, வேற லெவலு. அப்பா குளிர் நடுங்குதுங்க, குளிர் நடுக்குது. இதான் ஷீலா பாஸோட இன்னொரு 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஷீலா பாஸ் வந்துருங்க. அப்பா செம்ம குளிர் வியூ, செம்ம குளிர். நடுக்குதே நடுக்குதே நடுக்குதே. என்னடா பண்றீங்க? ஓ மை காட். ஹெல்மெட்ல ஒரு ஹீட்டரோட கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஜாக்கு ஹீட்டரோட, ஒரு ஃபுல் ஷூட்டுங்க, அப்புறம் ஹெல்மெட்டு ஒரு ஹீட்டரோட கண்டுபிடிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் வியூ. அங்கங்க ஸ்னோ வந்து ரொம்ப குளிருதுங்க. நடுக்குது வியூ. பின்னாடி எல்லாம் பாருங்க வியூ, வேற லெவல் இருக்குதுங்க. இங்க பாருங்க வியூ, ஷீலா பாஸ் ஸ்டாப் வரப்போறோங்க, வரப்போறோம். இங்க பாருங்க ஒரு லாரி அப்பளம் மாதிரி நொறுங்கி போய் கிடக்குதுங்க. ஏதோ எங்க இருந்தோ கவுந்து விழுந்திருக்குங்க, மேல இருந்து கீழே உருண்டு விழுந்திருக்கு. அது உருண்டது பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க ஐயோ லாரி சுக்குநூறா நொடிஞ்சிருக்குங்க, சுக்குநூறா நொறுங்கிருச்சு. இங்க பாருங்க சொர்க்கத்துக்குள்ள நடந்துட்டாங்க. எல்லா பக்கம் வெள்ளையா பட்டிருக்கு, மிஸ்ட் மட்டும் தாண்டா இருக்கு. ரோடு எங்கடா, என்ன எங்கடா நான் இருக்கேன்? கீழெல்லாம் பாருங்க, கீழெல்லாம் ஸ்னோவா இருக்குதுங்க. ஐயோ ஃபுல்லா பாருங்க எல்லா இடமும் பாருங்க, ஃபுல்லா அப்படியே வெள்ளை கலர்ல எல்லா இடமும் நம்ம மறைச்சிருச்சுங்க. பாருங்க எங்க இருக்கோனே தெரியல வியூ, ரோடு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, வேற ஒண்ணுமே தெரியலங்க. இன்னும் கிளைமேட்டோ ஓ மை காட், ஃபுல்லா பனிக்குள்ள நம்ம போறோங்க. பனி இருக்கலாங்க, ஆனா இவ்வளோ பனி வேற லெவல்ல இருக்கு வியூ. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. குளிருது குளிருது குளிருது, கூதுருது குளிருது, வாய் உதருது உணருது. ஐயோ ஐயோ ஐயோ, நடுக்குதே குளிர் செம்மையா நடக்குதுங்க. இது வந்து ஹைட்டான பிளேஸுங்க, 13,500 ஃபீட் ஆமாங்க இந்த இடம். அங்கிருந்து நம்ம ஏறிட்டு டவாங் வந்து போயிடுவோங்க. டவாங் வந்து 15,000 ஃபீட்ல இருக்காங்க. அப்போ டவாங் இதை விட குளிரும் எல்லாமே பண்ணும் வியூஸ். எப்படி அது வரைக்கும் போறோன்னே தெரியலங்க. இன்னும் இருக்குங்க, இன்னொரு 70 கிலோமீட்டர் டு 75 கிலோமீட்டர் தாராளமா இருக்கும் வியூஸ். எப்படி 75 கிலோமீட்டர் போறது? ஸ்னோ பாருங்க வியூ, அங்கங்க எல்லா பக்கம் ஸ்னோங்க, வேற லெவல்ல. லைவா ஸ்னோ இருக்குப்பா, வேற லெவலுப்பா. ஷீலா பாஸ் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க. ஷீலா வந்துட்டேன்டி, மாலா பக்கம் வர. கத்திட்டே குளிர்தாங்க, நானும் ஓடிடணும். இங்கெல்லாம் நின்னோன்னு நம்ம டங்குவார் வந்துருங்க. இங்க பாருங்க வியூஃப், இதுதான் வந்து வெல்கம் டு ஷீலா பாஸ், 13,700 ஃபீட்டுங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட், எங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வெல்கம் டு ஷீலா பாஸ், இதாங்க அந்த பாஸ். ஸோ வெல்கம் டு டவாங். நம்ம டவாங்குள்ள என்ட்ரு ஆகுறோம் வியூஃப், டவாங்குள்ள என்ட்ரு ஆகுறோம். இருங்க ஒரு போட்டோ எடுத்து போவோம். உங்களுக்கு தெரியுதா வியூஃப்? மை காட் வியூஃப் முடியலைங்க. இந்த இடம் தாங்க ஷீலா பாஸ். அங்க ரொம்ப ரொம்ப குளிருதுங்க, ரொம்ப குளிருது. வா நடுங்கிருச்சு வியூஃப், நடுங்கிருச்சு. அங்க பாருங்க வியூஃப், எல்லா இடமும் ஸ்னோ வியூஃப், ஸ்னோ சுத்தமா முடியலைங்க அந்த இடத்துல. சீரியஸா நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதான் வியூஃப் ஷீலா பாஸோட லவ் போர்டு. இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குதுங்க, எல்லாம் நடுங்குது வியூஃப், நடுங்குது. முதல்ல இந்த ஏரியா விட்டு கிளம்பணும் வியூஃப், இந்த பக்கமே இருக்கக்கூடாது. இங்க பாருங்க ரோடு ஃபுல்லா ஸ்னோங்க, ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. இதை தேடிதான் வந்தோம், என்ன இதை பார்த்து கிடுகிடுன்னு ஏரியா விட்டு ஓடுறாங்க. ஃபுல்லா ஸ்னோ வந்துருச்சு வியூஃப். இங்கெல்லாம் லைவ் ஸ்னோ, உண்மையான ஸ்னோங்க.
ஸ்னோவா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, மாச கணக்கில் ஆச்சுங்க. டப்புனு இந்த ஏரியால இருந்து கிளம்பிடணும் வியூஸ். இதுக்கெல்லாம் இருக்கவே முடியாது வியூஸ், இருக்கவே முடியாது. இங்க பாருங்க வியூஸ், இது வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆன லேக்குங்க. லேக்கு தான், ஆனா ஃப்ரீஸ் மேலாப்ல ஃபுல்லா கிளாஸா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அப்பா இது இங்க பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஸ்னோவா இருக்குதுங்க. அங்கங்க கீழே பாருங்க, லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிக்குது வியூஸ். தொடக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை போல. அந்த ஃப்ரீஸ் ஆன லேக்கை தொட்டு பார்க்கணும்னு ஆசை தான் வியூஸ், ஆனா வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. இதோட இந்த vlog என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட இந்த vlog என் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் வியூஸ். புது vlog தவாங்க வரைக்கும் ஒன்று போட்டுறாங்க. ஸோ அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க வியூஸ். ஐயோ பனி இவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சா, இதுக்கப்புறம் உயிரோட எப்பவுமே இல்லையானே தெரியலையே, எப்படி போறது வியூஸ், ரொம்ப கைகள் அடைக்குதுங்க. சரி ஓகே வியூஸ், இந்த vlog என் பண்ணிடுறேன். அடுத்த vlogல பாருங்க வியூஸ், என்னதான் நடந்துச்சுங்கிறது நீங்களும் அதில் ஆர்வமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்களும் உயிரோட போயிட்டோம்னா அடுத்த vlog வந்துருங்க. ஸ்னோ பார்க்கவே அழகா இருக்கு வியூஸ்.